அடியாருக்கு மட்டும் தரையில ஒன்று வாங்கணும். அது ரோட்டை நடுப்படுத்துது. ஐயா எதுக்கு வேலை யானை உட்கார்ந்து பேசுமா? கொண்டு வைத்தாரே ஓடு உங்க அம்மா பார்வதி கைலாசத்துல லட்டா தந்தா, பூண்டியா தந்தா, மோதகம் தந்தா, அவ உனக்கு தந்தா. நீ எடுத்தியா? நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். ஏ அப்பா ஏ ஆண்டவனே பரவாயில்லை. வழக்கு தெருவில் வந்துட்டு இருக்கிறான். ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணாம சேர்த்து வச்சிருவோம் சொல்லி நாலு முக்கு தண்டி 3 முக்கு தண்டி ஆட்டாங்கரம் குளத்தாங்கரம் அவசரப்படியில ஆண்டி வேடம் கொண்டு அவருக்கு சொல்லி வழக்கை கொடுக்கிறார். நான் ஆடம்பரத்தடியில் இருந்தேனா பக்கத்துல 4 பேர் எனக்கு காட்சி இருக்கிறோம். நான் ஒரு அரசாகவும் உங்க அம்மா ஒரு வேவாகவும் உங்க மாமா பெரிய ஆடம்பரமாகவும் உங்க அத்தை ஆள விருதாகவும் அத்தை மாமா ஆள படமாகவும் எனக்கு காட்சி அளிப்போம். ஆமா ஆடம்பரம் அவன் இருக்கும் போது ஆண்டவன் பகவான் 2வது ஓடுகிறார். ஓடுகிறார்
ஆதிசக்தியானவள் அழுது புலம்ப சக்தி பார்வதியானவள் என் தமையார் கோபாலக்கண்ணா அறியாமல் சந்திரனே ஐயோ ஸ்ரீராண்டராமா ஆரி மனம் புரிந்தவரே அன்னை மனவாரா நம் பார்வதியான சத்தம் என் பகவானை கேட்கலையா என் தமையார் கோபாலக்கண்ணா ஈஸ்வரியா எனக்கு சத்தம் ஐயா என் பெருமானை கேட்கலையா என் அழுது பொறுப்பும் போது சத்தியான பார்வதி வடித்த கண்ணில் பார்க்கடல் முட்டும் போது கோபாலக்கண்ணன் கைலாச ஓடி வந்து கங்கை பார்வதியை கண்டு அவர் தலைவி கோலமாக இருக்கிறார் அவங்க உணர்வு இல்லாமல் கௌரவனை உணராமல் பார்வதி அப்படி கலையிலிருந்து இருக்கும்போது எனக்கு தெரியுமா அதை ஆண்டு எங்க போனாரம்மா இருந்தாலும் என்னுடைய கணவனை இப்படி ஒரு என் கணவர் ஆண்டியது தெரிந்தால் ஆதிசக்தியை மாலையிட்டு கொடுத்தார் பண்டாரம் என்று தெரிந்தால் உன்னுடைய பார்வையை பகுத்து கொடுத்தார் ஆமா பிச்சைக்காரன் என்று தெரிந்தாங்க அண்ணா உன்னுடைய ஒரு நன்றி அவருக்கு மாலையிட்டு கொடுத்தார் என் கணவர் இப்போது பிச்சைக்காரன் என்று வேற நினைக்கிறோம் ஒரு அமைச்சருக்கு வரத்தை கொடுத்தார் அவருக்கு வரத்தை கொடுத்தது அமைச்சன் ஆண்டவன் இருக்க வந்தார் ஆண்டவன் அவருக்கு பயந்து எங்கேயோ போய் ஒழித்திருக்கிறார் என்னுடைய கணவன் கைலாசம் வருவதை நான் தலைவாரி பூ வைக்க மாட்டேன் முத்து வைக்க மாட்டேன் ஏ அண்ணா எங்களுடைய கணவரை அழைத்து வந்து கைலாசம் சேர்ப்பது உன்னுடைய கடமை என்று ஆமா என்று பார்வதி சொன்னார். மச்சான் மலை இருந்தா மலை போல விளைக்கலாம். ஆமா அதேதான். ஆனால் எவ்வளவான் அப்படி செய்ய மாட்டான். தன் தன்னை கண்ணி வந்தால் அண்ணன் கண்ணி ரத்தம் வரும். ஆமா சக்தி பார்வதி சொன்னார் என்று கோபாலக்கண்ணன் நந்த கோணாறு வடிவம் கொண்டு கோபாலக்கண்ணன் இட்டராம 21 துட்டராம 91 பச்சை துண்டு கட்டில் போட்டு பகவானை தேடி வருகிறார். கருத்தக்கம்பில் போற்றி கொண்டு கடவுளை தேடி வருகிறார். காலை தொங்கு செருப்பு மாட்டி கோணாறு வடிவம் கொண்டு ஐயா ஆடுமாட பற்றி கொண்டு ஆடுமாட பற்றி கொண்டு ஆடு மாடு
மாடு ஆடுவது வழக்கம். சிங்குல சத்தம் கேட்டு ஆண்டவன் ஆடுவது வழக்கம். வழக்கம். ஆமா. ஆனால் இந்த அரளி மரம் ஆடுகிறது சுவாமி என்ன ஒரு விந்தையாக இருக்கிறது. அப்படி என்று சொல்லி அரளி மரத்தில் ஆண்டவர் இருப்பாரோ என்று மனதில் எண்ணி அரளி மரம் பக்கத்திலே வந்து அத்தானோ அத்தா. ஆமா எதையுமே அத்தல. ஆமா ஐயா அத்தானோ அத்தா. ஆமா ஒரு மணிக்கு வரோம். ஒரு மணிக்கு தான் வர முடியும். ஆமா என்று சொன்ன போது அப்போதே அத்தா என்று அழைக்கிறானே வல்லரக்கன். பாவி நம்ம முரசொலி அழைக்கிறான் என்று சொல்லி மரத்தை சக்கரை பிடித்து திக்கில் இருந்து கொண்டார். வல்லரக்கன் தான் நம்ம முரசொலி அழைச்சான். நம்ம ஆனது தப்பு அப்படின்னு சொல்லி அசையாம இருந்து கொண்டார். ஆமா ஒருவேளை எவ்வளவு நினைக்கிறார் நம்ம அறக்கல் என்று நினைத்து விட்டாலும் ஆமா அப்படி நினைத்து அவரை மன பக்கத்திலே வந்து நின்று அறக்கலுக்கு வளர்ந்து விட்டது மானமில்லையோ செய்வதற்கு பகவான் அவரை வரத்தை விட்டு வெளியிலே வருகிறார். அப்படி வருகிற பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? அரை மரத்தில் வந்து ஒழியக்கூடிய காரணம் என்ன ஐயா? ஒரு அரக்கன் நோக்கி இருந்தான் பூலோகத்தில். பூலோகத்தில் தவம் இருந்து வரும் பொழுது அவன் கேட்ட வரம் அக்கினி வரம். அக்கினி வரத்தை எரிக்க குடித்ததுனால அந்த எரிச்சவரத்தை வாங்கி விட்டு எண்ணெயை எரிக்க வருகிறார். ஆமா அவர் எரிக்க வரும் பொழுது அரக்கனுக்கு கொடுத்திருந்த வரத்துக்கு ஆண்டவன் தெரியுமா? 5 வயது குழந்தை தெரியுமா? அரக்கனுக்கு பயந்து அரளி மரத்தில் ஒளியை வந்திருக்கிறேன் ஐயா. நான் கைலாச வர வேண்டுமானால் ஆண்டவன் பகவானே அரக்கனை சங்காரம் செய்தாங்களா? என் பெருமாள் கோபால கண்ணன் கைலாச வருவேன் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன போது ஐயா அரக்கனை சங்காரம் செய்வது என்றால் அழகான பெண்ணுவங்க இருக்க வேண்டும். அழகான பெண்ணுருவம். ஆனால் பெண்ணால் கெட்டவர் பாதி, பெண்ணால் வாழ்ந்தவர்கள் பாதி. என் பெருமாள் கோபால கண்ணன் என்ன செய்கிறார் தெரியுமா? கொண்டல் வருண தன்னுடைய பெருமாளே
இல்லை மேலத்தை கூப்பிடுச்சிருந்தாப்ல. அருமமகா மோகினியானவள் அவன் அழகை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். ஆமா, மாங்கனி செய்யலாம் மங்கையுடைய மூக்களெல்லாம் ரோஜா பூ செய்யல ரோஜியால் காதலகால் முத்து கட்டி கொடுத்தது போல முன்வருஷம் பல்லழகாம் பவன கட்டி கொடுத்ததை போல வருஷ பல்லழகாம் அதே பட்டு நல்ல கண்டவர்கள் தான் மயங்க கஸ்தூரி பொட்டு வைத்தார் பார்த்தவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டு வைத்து நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டு வைத்து ஆமா 23 வயதான பூக்களை தலையில் சூடி மல்லிகைப்பூ வச்சாலே பூக்கள் துளைக்கும். ஆமா, இவர் 23 வகையான பூக்களை சூடி வண்ணத்தை இருக்கும் வனத்திற்கு வருகிறார். ஆமா, பேரோ மோகினி மூத்த துளைக்கு ஜெகன் மோகினி ஆம்பளை பிடிக்கும். ஆமா, இது மாய மோகினா மயக்கும். ஆமா, பெண்களை பிடிக்கும். அது அவதாரம் தானையா, மூலகத்திலே வந்து அவர் அவதாரம் எடுத்துக்காருன்னு சொன்னா. ஆமா, அதனால பெண்களை வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி இருக்கும் போது இந்த வல்லரசன் மோகினியை கண்டான் மோகம் கொண்டான். அவன் பேரங்க பூரணை என்று கேட்டு ஏ அம்மா மோகினி அம்மா ஏ மோகினி எங்கிருந்து வர ஏ மோகினி உன்னோட அழகுக்கு உனக்கு தரவனால நான் இருக்க ஆசைப்படுறேன். என்னோட நீ பெற்றிருக்க முடியுமா? ஆமா ஐயா, ஏ வந்தவர்க்கா என்ன நீ பெற்றிருக்க சொல்லுங்க. அது எங்கிருந்து வர தெரியுமா? எங்க அப்பா நல்லிடத்தே. ஆமா, 8 பொட்டத்துல பெற்றாரு. ஆமா, 8 பொட்டத்துல பெற்று அந்த கிளம்பியா புழுக்கு 1 லட்சம் 8 புழுக்கு என்னாச்சு? 3 22 4 பிள்ளை எனக்கு 1 பிள்ளை. ஒரு புழுக்கு 1 லட்சம்யா. உண்மை உண்மை உண்மை. அவர் இருக்கும் போது மலை எடுத்து பெற்றமவா 8 பேர் ஐயா மூத்தாக்கார ஐயா காசியில வாழுகிற
ஆமா, அவர் புருஷன், இவர் தம்பி, இவர் அண்ணன், இவர் மாமா, இவர் தாத்தா. சித்தப்பா. ஆமா, எங்க எல்லா குடும்பங்களும் வந்து இருக்கோம். ஆனா யாரும் குடுத்து வைக்க போக மாட்டாங்க. எல்லாருக்கும் யாரே தந்துருவாங்க. ஆமா. ஒருத்தரும் பங்குனே விடமாட்டாங்க. ஒரு பங்கு சேர்ந்துன்னா 4 உண்டாயிருக்கு, 8ஆ பங்கு நினைக்குவாங்க. ஐயா, அவங்க படிச்சாங்கல்ல. அப்படி இருக்கும்போது மோகினியுடைய மதில பெண் இருக்க வேண்டும் என்று சொல்றான். 8வது பெண்ணிடா வந்தாரக்கா என் தகப்ப மலையரசு 2ஆம் தரமா அந்த சொப்பருக்கு மாலையிட்டு கொடுத்தாரு. ஆமா, என்ன இல்லையா, அதாவது மோகினிய மாலையிட்டு கொடுத்திருக்காரு. ஆமா, மோகினி வந்து அவன் அக்காளுக்கும் அவனுக்கு சண்டை வந்து இவா மூடி அவ கையில, அவ மூடி இவா கையில சக்கராத்தி போராட்டம் சகலருக்கும் கொண்டாட்டம். குடும்ப சண்டையில வேடிக்க பார்த்தது பல பேருனா பாட்டுக்கு சில பேர் தான். ஏன்னா பொண்டாட்டி சண்டையில யாரும் தலையை கொடுக்க மாட்டாங்க. மாமனுக்கு சண்டை வரும். ஆனா வந்தாங்க ராத்திரி 8 மணிக்கு மேலே சண்டை வராது. அவ சோரப்பா குழம்பு ஊற்றுவா, சாப்பிட்டு வந்து சமாதானமா ஆகிடுவாங்க. ஆமா ஐயா, ஒரு குத்தி சாப்பிட வயிறு குடிச்சுங்களா? என்னோடு பெண் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அழகா இன்னொரு நான் பெண் இருக்க வேண்டுமானா எதிர்பார்க்கிறதுக்கு தீர்த்தமா அதை மாற்றுத்தி என் முன்னாலே வந்து நின்று உன்னுடைய ஆத்மாட்டி வரலை எடுத்து உன் தலையில 3 வேலை சுற்றி உன் கண்டத்துல வச்சேனா நீ சொல்லு உறுதி சத்தியமா நீ பாடியில போகாச்சு உங்களை பெற்றவர்களப்பா. ஆமா, இவ்வளவுதான செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மகன் பல்லரஜனவன் திருப்பாக்கடல் ஓடி வந்து ஐயா முழுவான முழுவான 3 போடுவான என் முன்னாலே இவாள் மண்டியிட்டு ஆள்காட்டி ஒரு இடத்து உன் கண்டத்தில் வைக்க வேண்டும். நீ சொல்லும் ஒரு சத்தியமா என்று சொல்கிறார். மோகனியானவன் முன்னாலே வந்து நின்று வல்லரக்கன் ஆள்காட்டி வகை எடுத்து அவன் தலையை 3 முறையும் சுற்றி கண்டத்தில் வைக்கிறான். அரக்கன் தலை அந்த அலர் கடலிலே ஓய்விடுகிறது. அங்கமெல்லாம் எரிந்து சாம்பலாக போகிறது. எரிந்த சாம்பலை கொண்டு வந்து இந்த பகவானிடத்திலே கொடுக்கிறார். ஆண்டவன் பகவான் எதையுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மனுஷன். ஐயா, அரக்கனை எங்களோடு கொண்டு எங்கே கொண்டீர்கள்? ஆமா, அரக்கனை கொஞ்சம் எடுத்தால்தான் நான் பகவான் கைலாசம் வருவேன் என்றார். ஐயா, அந்த விதத்தை நான் எடுத்தோம்னா உமால கொடுக்க முடியாது. என் நகைக்கு தன்னைக்கு வருவா திருச்சி நாளை நகைக்கு சடராட்சி தண்டை போடணும். எந்த விதமானாலும் அரக்கனை கொன்று போல எடுக்க வேண்டும் என்று சொல்ல பெருமாள் கோபாலக்கண்ணன் 1000 சுருவத்தில் அரசுருவை எடுத்து இருக்க பெண்ணை கண்டதும் பகவான் அறிவு கட்டார், உணர்வு கட்டார். அதன் கடலில் விழுந்த துன்பை போல
அரிய போய் சிவனை வைக்க அது அமிர்தம் வந்து பிறக்கிறது. இந்த அமிர்தத்தை பூலோகத்தில் விட்டால் பூலோகம் கொடுத்தார் என்று அறிக்கையோடு திருச்செடி எண்ணி அறிக்கும் சிவனுக்குள் சேர்ந்த பெருமாளை அது நிரசுடன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமி என்று முதலாவது ஐயப்ப சுவாமி, இரண்டாவது பொய்முத்தையனார், மூன்றாவது வெளியப்ப சாஸ்தா வந்து பிறக்கிறாரே.